Good evening, everyone. I am Marcia from LKG Gia Nursery and Primary School. Welcome to our annual day celebration. We are honored to have Chief S. Naraswana sir, Principal ma'am, teachers, and my sweet parents. We are honored to have executive lineup of performance, including dance, song, and more. Please sit back, enjoy our performance. Thank you. Welcome. Thank you, Marsiha, for your wonderful speech. With great respect and admiration, we invite our correspondent sir to share his thoughts with us. இறைவனின் திருப்பெயரால் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 மினிட்ஸ் தான், இப்போ அதிக டைம் எடுத்துக்க போகிறதில்ல. தெரிஞ்ச விஷயந்தான், நான் ஒன்றும் புது விஷயம் எதுவும் பேசலை. கல்வி வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களை மாற்றணும், உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றணும், இல்லை உங்கள் சமுதாயத்தை மாற்றணும் அப்படின்னா கல்வி தான். அதுதான் திருக்குறளில் சொல்கிறாங்க, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இந்த திருக்குறளில் என்ன சொல்கிறாங்கன்னா, கல்வி மட்டுமே அழியாத செல்வம், மற்றது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு டைமில் அழிஞ்சு போயிடும். உங்களுக்கு தெரியும், அம்பானி தெரியும், பெரிய இந்தியாவோட பெரிய பணக்காரர். அவருடைய 2 பசங்க, ஒரு பசங்க தொழில், அதாவது எப்படின்னா சில பேர் நினைப்பாங்க எனக்கு அப்புறம் என் பசங்களுக்கு தொழில் இருக்குது, இல்லை நான் பெரிய செல்வந்தர், நான் பெரும் செல்வம் ஈட்டி வச்சுருக்கிறேன், என் பசங்க எனக்கு அப்புறம் அந்த செல்வத்தை கொண்டு சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ரெண்டுமே அழியக்கூடியது தான். இதுக்கு உதாரணம் தான் சொல்கிறேன் அந்த அம்பானி. அம்பானியோட 2 பசங்க இருக்காங்க, ஒன்று அனில் அம்பானி, இன்னொருத்தர் முகேஷ் அம்பானி. அனில் அம்பானி ஃபெயில்யூர், எல்லா பிஸ்னஸும் ஃபெயில்யூர், எல்லாமே லாஸ். இன்றைக்கி அவர் எந்த பிஸ்னஸ்லையும் இல்லை. சக்ஸஸ் ஆனது ஒரே ஆள், முகேஷ் அம்பானி தான். ஸோ தொழில் விதமாக பார்த்தோன்னா அம்பானி நினச்சிருப்பார் 2 பசங்களும் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்கன்னு. ஆனால் வரலை. ஒருத்தர் தான் வந்தார், இன்னொருத்தர் ஃபெயிலியர் ஆகிட்டார். அதே மாதிரி செல்வம், பெரும் செல்வம் இருக்குது, அந்த செல்வத்தை கொண்டு அவங்க நிம்மதியாக இருப்பாங்கன்னா அதுவும் முடியாது. ஸோ கல்வி தான் காலத்துக்கும் அழியாது. கல்வியை கொண்டு தான் ஒரு பிஸ்னஸையும் ட்ரெண்டிங்காக வச்சுக்க முடியும். இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ்னால் பழைய நிலைமைக்கே இருக்க முடியாது, நிறைய காம்படிஷன் ஆகிட்டு. ஸோ அதை இந்த காம்படிஷன் வேர்ல்டில் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கும் கல்வி முக்கியம். அதனால் கல்விக்காக செலவு பண்ணுறதுன்னு இருக்குல்ல, நம்ம பசங்களுக்காக கல்விக்காக எந்த ஒரு வகையிலையோ செலவு பண்ணுற செலவு இருக்குல்ல, கல்விக்காக பண்ணுற செலவு வந்து செலவு கிடையாது, அது ஒரு மூலதனம். சமீபத்திய ஏஆர் ரஹ்மான் பேட்டி ஒன்று பார்த்துருப்பீங்க. ஏஆர் ரஹ்மானோட ஆரம்ப காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கீபோர்டு வாசிக்கிற ஆள் தான். அவருக்கு ஒன்லி என்னென்னா கீபோர்டு மட்டும்தான் வாசிக்க தெரியும். நிறைய ஜிங்கிள்ஸ் வாசிச்சிருக்காரு, நிறைய விளம்பர படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இளையராஜா போன்ற பெரிய மியூசிக் டைரக்டர்கிட்ட கீபோர்டு வாசிக்கிறவராக வேலை செஞ்சுருக்காரு. அப்போது சின்ன சின்ன காசு வருமா, அவர் சொல்கிறார் அவருடைய பேட்டியில், கொஞ்சம் காசு வரும். சுற்றி உள்ளவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த காசை வச்சு சென்னையில் ஃப்ளாட்ஸ் வாங்கலாம், பிளாட் வாங்கலாம், இன்னும் 2-3 வருஷத்தில் அது டபுள் ஆகிடும், ட்ரிபிள் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, அந்த காசை
விதவிதமான இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிறதுக்கு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு கற்றுக்கிறதுக்காக செலவு பண்ணியிருக்கார். இன்றைக்கி அவர் அதை செலவு பண்ணதுனால தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மியூசிக் கம்போசராக இருக்கார். இல்லைன்னா என்னவாயிருப்பார்? அந்த காசை வச்சுண்டு இதேமாரி வாங்கி போட்டிருந்தாருன்னா இன்னை வரைக்கும் அவர் வெளி உலகம் தெரியாத ஒரு கீபோர்டு வாசிப்பாளர் ஆகியிருப்பார். அதே மாதிரி இன்றைக்கி செஸ்ஸில் பார்த்துருப்பீங்க, குகேஷ்னு ஒரு பையன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் 2024 அவன் வந்து சாதாரண பையன்தான். அவங்க அப்பா பேக்ரவுண்டோ அவங்க அம்மா பேக்ரவுண்டோ பெருசாக யாரும் கிடையாது. அவங்க அம்மா ஒரு எம்ப்ளாயி, அவ்வளோதான். ஒரு சின்ன வருமானத்தை வச்சு தான் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க அந்த செஸ்ஸை கொண்டு வர்றதுக்கு. ஸோ உங்கள் பசங்களுடைய இண்டிவிஜுவல் திறமை, படிப்பு, இதுக்காக நீங்கள் இதன் மூலயமா நான் சொல்ல வர்றது என்னென்னா, குகேஷ் ஆகட்டும், பிரகானந்த் ஆகட்டும், எல்லாருமே அவங்களுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் பேக்ரவுண்டு. பட் அவங்க அதுக்காக போட்ட எஃபர்ட்டை, செலவு பண்ண பணம் எதுவுமே வீணாகாது. கல்விக்காக செலவு பண்ணுற விஷயங்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? கல்விக்காக செலவு பண்ணுறதை விட மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது நிறைய இருக்குது. அது அழிந்துவிடும். நீங்கள் கல்விக்காக உங்கள் குழந்தைகளுக்காக பண்ணுற செலவு என்றைக்கும் வீண் போகாது. இந்த ஒரு விஷயந்தான் ஸ்ட்ராங்காக இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். இந்த பள்ளி வந்து நான் சும்மா ஏதோ 10ஓட 11 ஸ்டார்ட் பண்ணுற பள்ளியாக நினச்சி பண்ணலை. ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும், குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணணும். முடிந்த அளவில், எங்களால் முடிந்த அளவில் குவாலிட்டியாக தான் பண்ணுறோம். அதுக்கு எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. பிரின்ஸிபல், மற்ற டீச்சர்ஸ் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த அவுட்புட்டை, ரிசல்ட்டையும் பார்த்துருக்கோம், கண்கூட பார்த்துருக்கோம். அதனால தான் மற்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி எஜு ஃபன் ஃபெஸ்ட்டு அப்படிலாம் நடத்தணும். மற்ற ஸ்கூல்லேருந்து எங்கள் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாங்க, பசங்க வந்திருக்கிறாங்க, சேலஞ்ச் பண்ணியிருக்கோம், எங்கள் பசங்களை வின் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ யாருமே பெருசாக வின் பண்ணலை. வந்தவங்களுக்கும் என்கரேஜ் பண்ணி தான் அனுப்பியிருக்கிறோம். நிறைய ஸ்கூல்லேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே வந்து எங்களுடைய குவாலிட்டியை பார்த்துட்டு நல்ல விதமாக தான் பேசிட்டு போனாங்க. நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து எங்கள் ஸ்கூலுக்கு வர்றதுக்கே அலோவ் பண்ணலை, ஏன்னா அவ்வளோ பயம். ஸோ நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம், வி ஆர் ப்ரொவைடிங் த குவாலிட்டி எஜுகேஷன். வாங்குகிற காசுக்கு நியாயம் பண்ணுறோம், அவ்வளோதான். இதை நாங்கள் ப்ரூவ் பண்ணியும் காமிச்சிருக்கோம், லைவாக ப்ரூவ் பண்ணியும் காமிச்சிருக்கோம். நிறைய பேரண்ட்ஸ் வந்திருந்தீங்கன்னா அதை பார்த்து இருந்திருப்பீங்க, சும்மா வாய் வார்த்தையாக சொல்லலை. ஸோ இதுக்கு உறுதுணையாக இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முக்கியமான பேரண்ட்ஸ் எங்களை நம்பினதுக்காக, ஃபார் ட்ரஸ்டிங் அஸ். ஓகே, தேங்க்யூ. Thank you, sir, for your valuable words.